கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய முதல் பிரச்சனை என்ன? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காததுதான் முதல் பிரச்சனையே. அருமையானவர்களே கவனியுங்கள், அன்புதான் விசுவாசத்தையே இயக்குகிறது. அருமையானவர்களே கவனியுங்கள், தேவனை அறிகிற அறிவுக்குள்ளேதான் சகலவிதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு அடங்கி இருக்கிறது. எனவே புதிய ஏற்பாடு நம்மை நீதிமான் என்று தான் சொல்லுகிறதே தவிர நம்மை நீசன் என்று சொல்லவில்லை. நம்முடைய தேவன் ஜீவனை எடுக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் நமக்காக ஜீவனையே கொடுத்தது. இருதயத்தை காத்துக்கொள்ளாமல் விசுவாசத்தை செயல்படுத்த முடியாது. நம்முடைய தேவன் நம்மை வியாதியாக்குகிறவர் அல்ல, நம்முடைய தேவன் நம்மை சுகமாக்குகிறவர். விசுவாசம் எங்கே இருந்து வேலை செய்யும்? விசுவாசம் மன்னிக்கிற இருதயத்திலிருந்து தான் வேலை செய்யும். அருமையானவர்களே கவனியுங்கள், பரிசுத்தம் உள்ள இருதயத்திலிருந்து தான் விசுவாசம் வேலை செய்யும். கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலை வேளையிலே இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக, உங்களுடைய இரட்சகராக உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் இயேசுவை ஒரு மனுஷன் இருதயத்தில் விசுவாசித்து ஏன் வாயினாலே அறிக்கை செய்து அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் என்று சொன்னால், சத்தியவேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் உள்ளத்திலே, உள்ளான மனிதனிலே, ஆவி மனிதனிலே அவன் தேவனுடைய பிள்ளையாய் தேவனுக்கு பிறக்கிறான், தேவனுடைய குடும்பத்திலே பிறக்கிறான். ஆகையால் தான் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவில் இருப்பின் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக உள்ளத்திலே இல்லத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் மன்னிப்பார், எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பார், எல்லா மீறல்களையும் மன்னிப்பார், உங்களை சுகமாக்குவார், உங்களை விடுதலையாக்குவார். உங்களுடைய உள்ளத்திலே சமாதானத்தினாலே அவர் அங்கே நிரப்புவார். குடும்பங்கள் வாழ்வடைய ஆரம்பிக்கும். ஆகவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்திலே ஒரு அருமையான சத்தியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது என்னவென்று சொன்னால், the redemption from the cares of poverty, தரித்திர சாபத்திலிருந்து விடுதலை, வறுமையின் சாபத்திலிருந்து விடுதலை என்கிற இந்த சத்தியத்தை நாம் கடந்த வாரத்திலே பார்க்க ஆரம்பித்தோம். அது மாத்திரமல்ல, இதனுடைய முதல் பகுதியை கடந்த வாரத்திலே நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இதனுடைய முதல் பகுதியாக நாம் எதை பார்க்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், எல்லாவற்றையும் நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறோம், எல்லாவற்றையும் நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற இந்த முதல் பகுதியை நாம் கடந்த வாரத்திலே பார்க்க ஆரம்பித்தோம். எல்லாவற்றையும் நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறோம்? எல்லாவற்றையும் தேவனை அறிகிற அறிவின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனியுங்கள். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்த அருளினதும் அன்றி இவ்வுலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வசனத்தை மையமாய் வைத்து நாம் கடந்த வாரத்திலே இதை பார்க்க ஆரம்பித்தோம். தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் என்ன செய்ய கடவுது?
பெருக கடவுது. அப்ப கிருபையும் சமாதானம் எவ்வாறு பெருகுகிறது? தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவின் மூலமாய் பெருகுகிறது. அது மாத்திரமல்ல, எல்லா ஆசீர்வாதங்களும் இவ்வாறுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகுகிறது என்பதை நாம் பார்த்தோம். சுகமா இருக்கட்டும், பலமா இருக்கட்டும், ஐஸ்வர்யமா இருக்கட்டும், வளமை வாழ்வா இருக்கட்டும், எல்லா ஆசீர்வாதங்களும் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே அது பெருகுகிறது என்றால், தேவனை அறிகிற அறிவின் மூலமாக, இயேசுவை அறிகிற அறிவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே இவைகள் எல்லாமே என்ன செய்கிறது? பெருகுகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, ஒரு விசுவாசியினுடைய மிகப்பெரிய தேவை என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஒரு விசுவாசிக்கு ஏராளம் தேவைகள் இருக்கலாம். சபைக்கு வரக்கூடிய ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு பலவிதமான தேவைகள் இருக்கலாம். இதெல்லாம் உண்மைதான், இல்லை என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய மிகப்பெரிய தேவை என்னவென்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவுதான், தேவனை குறித்த ஒரு சரியான அறிவுதான், தேவனை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடுதான் பாருங்க ஒரு விசுவாசியினுடைய மிகப்பெரிய தேவையாகும். ஏனென்று சொன்னால், இந்த தேவனை குறித்த ஒரு சரியான அறிவை அந்த மனுஷன் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த விசுவாசி பெற்றுக்கொள்ளும் பொழுது, மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்கிறது? பின்னாலே வருகிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்கிறது? வாழ்க்கையில என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வலிக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே ஒரு கிறிஸ்தவ விசுவாசியுடைய மிகப்பெரிய தேவை என்னவென்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவு என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். அது என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய யோவான், அப்போஸ்தலனாகிய பவுல், இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் எல்லாருமே புதிய ஏற்பாட்டு நிருபங்களை எழுதும் பொழுது அவர்கள் எவ்வாறு எழுதுகிறார்கள்? தேவனை அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்கள் நிருபங்களை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 நபர்களும் எழுதின அந்த கடிதங்களை குறித்து நாம் வாசித்தோம். தேவனை அறிகிற அறிவு, தேவனே உம்மை இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படி பிரகாசம் உள்ள ஆவியின் கண்களை, மனக்கண்களை தரும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன். எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் என்ன செய்கிறது? இருக்கிறது என்று பாருங்க சத்தியவேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை குறித்து நாம் பார்த்தோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதை ஆழமாய் கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இதை ஆழமாய் கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிகிற அறிவுக்குத்தான் என்ன செய்ய வேண்டும்? முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய. எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனை அறிகிற அறிவின் மூலமாய்த்தான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு என்ன செய்கிறது? வருகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு பாருங்க இன்னொரு காரியத்தை நாம் பார்த்தோம். அது என்ன? தேவனையும் தரித்திரத்தையும் முடித்து போட்டு என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, இணைத்து பேசக்கூடாது. என்று சொன்னால், தேவனுக்கும் தரித்திரத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையவே கிடையாது. தேவனுக்கும் வறுமைக்கும் எந்த சம்பந்தம் கிடையவே கிடையாது. மக்கள் பாருங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தரித்திரத்துல வாழ்ந்தாதான், நம்ம வறுமையில வாழ்ந்தாதான் அது உன்னதமான ஒரு வாழ்க்கை, அது ஒரு மேன்மையான வாழ்க்கை, அது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. எனவே நம்ம ஏழ்மையில தான் வாழணும், நம்ம தரித்திரத்துல தான் வாழணும், நம்ம பற்றாக்குறையில தான் வாழணும் என்று அநேக சபைகளிலே போதிக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளும் அந்த மாதிரி போதனைகளை கேட்டு அப்படித்தான் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். நாம் தரித்திரத்தில் இருக்கும் பொழுது அது தேவனுக்கு என்ன செய்யாது? மகிமையை கொண்டு வராது. நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கும் பொழுது, நாம் செல்வ செழிப்பாய் வாழும் பொழுது, நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு நாம் நிறைவோடு வாழும் பொழுதுதான் அது தேவனுக்கு என்ன செய்யும்? மகிமையை கொண்டு வரும். ஆகவே ஒரு நாளும் பாருங்க தேவனையும் தரித்திரத்தை என்ன செய்யக்கூடாது? முடித்து போட்டு பேச கூடாது. அது மாத்திரமல்ல, மகிமையின் ஐஸ்வர்யம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். மகிமையின் ஐஸ்வர்யம் என்றால் என்ன? நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் யார்? நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்பதை குறித்து நாம் பார்த்தோம். சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று. அவர் யார்? ஐஸ்வர்ய சம்பன்னர். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு ஏழை அல்ல. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு பரதேசி பண்டாரம் அல்ல. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு பிச்சைக்காரன் அல்ல. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் யார்? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எல்லா பாருங்க வளங்களை உடைய தேவன் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யங்கள் பலிக்க ஆரம்பிக்கிறது, ஆசீர்வாதங்கள் பலிக்க ஆரம்பிக்கிறது.
ஆகவே தேவனை தேடுவது என்பது, தேவனை ஆராதிப்பது என்பது, தேவனை பாருங்க வணங்குவது என்பது, அது நமக்கு லாபத்தை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. ஆமென். லாபத்தை என்ன செய்கிறது? அது நமக்கு கொண்டு வருகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். நம்முடைய தேவன் மகிமையின் ஐஸ்வரியத்தை உடையவராய் இருக்கிறார். மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து நம்முடைய தேவைகள் எல்லாம் என்ன செய்கிறார்? அவர் சந்திக்கிறார். இதில் மகிமையின் ஐஸ்வரியம் என்றால் என்ன என்பதற்கு 5 வார்த்தைகளை நான் எடுத்து உங்களுக்கு காண்பித்தேன். 5 வார்த்தைகள். எல்லை இல்லாத ஐஸ்வரியம், முடிவில்லாத ஐஸ்வரியம், ஆழம் கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வரியம், செலவழித்து தீர்க்க முடியாத ஐஸ்வரியம், அளவிடப்பட முடியாத ஐஸ்வரியம். இப்படிப்பட்ட ஐஸ்வரியத்தை உடைய தேவன் தான் நம்முடைய தேவன். அவரிடத்தில் அவ்வளவு ஐஸ்வரியங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆகவே நம்முடைய தேவன் ஒரு ஏழை சாமி அல்ல. நம்முடைய தேவன் ஒரு ஏழை அல்ல. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருக்காக இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்? ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும், வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஏழைகளாய் இருப்பது, தரித்திரத்திலே வாழ்வது, கடனுக்குள்ளே வாழ்வது, தாழ்ச்சியிலே வாழ்வது தேவனுடைய சித்தம் கிடையவே கிடையாது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஏழ்மையாய் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நான் கடனுக்குள்ளே இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நான் செல்வ செழிப்பாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின் படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால், அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின் படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபை மக்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். பல காரியத்துக்காக அவர் வேண்டுதல் செய்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின் படியே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று அவர் இங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசித்தோம். அங்க மொழிபெயர்ப்பிலே சரியாக மொழிபெயர்க்காமல் விட்டு விட்டார்கள், வார்த்தையை மாற்றி போட்டு விட்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அருமையானவர்களை கவனிங்கள், இங்க சரியா மொழிபெயர்த்திருக்கிறாங்க பாருங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று என்ன செய்கிறேன்? வேண்டுகிறேன். அப்ப கர்த்தரை எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி எனக்கு என்ன செய்யும்? அனுக்கிரகம் பண்ணும். உமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் தேவைகளை சந்தித்தருளும். உமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே என் குறைவுகளை என்ன செய்யும்? நிறைவாக்கும். ஆமென். என்னமா செய்யுங்க ஆண்டவரே, நீங்க பார்த்து செய்யுங்க ஆண்டவரே. என்னமா செய்யுங்க ஆண்டவரே, நீங்க பார்த்து செய்யுங்க ஆண்டவரெல்லாம் கிடையாது. பாருங்க, வசனத்தை மயமாச்சு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கர்த்தாவே, உமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என்ன செய்யும்? நீர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணும். நான் சொல்லுகிறேன், இவ்விதமாய் வார்த்தையின்படி ஜெபிக்கும் பொழுது, வசனத்தை குறித்த வெளிப்பாடோடு நாம் ஜெபிக்கும் பொழுது, நிச்சயமாய் நம்முடைய குறைவுகள் நிறைவாகும். நம்முடைய தேவைகள் எல்லாம் செய்யப்படும், சந்திக்கப்படும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, சத்தியத்தை கவனியுங்கள். நம்முடைய தேவன் யார்? அவர் மகிமையின் ஐஸ்வரியத்தை உடையவராய் இருக்கிறார். ஆமென். அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நமக்கு என்ன செய்கிறார்? அவர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். தகப்பனே, உமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நீர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணும். உமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நீர் எனக்கு உதவி செய்கிறீர். இந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறீர். ஆமென். அது மாத்திரமல்ல, சகல வஸ்துக்களையும் உண்டாக்கினது நம்முடைய தேவன் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் யார் என்பதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும்.
சகல வஸ்துக்களையும் உண்டாக்கினது யார் என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகல வஸ்துக்களும். இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை அதுதான். சகல வஸ்துக்களும் யாராலே உண்டாக்கப்பட்டது? யாராலே உண்டாக்கப்பட்டது? யாராலே சிருஷ்டிக்கப்பட்டது? கர்த்தராலே சிருஷ்டிக்கப்பட்டது. எத்தனை வஸ்துக்கள்? சகல வஸ்துக்கள். வஸ்துக்கள் என்று சொன்னால் பொருட்கள் என்று அர்த்தம். பொருட்கள் என்று அர்த்தம். ஆகவே சகல வஸ்துக்களையும் படைத்தது பிசாசு கிடையாது. சகல வஸ்துக்களை உண்டாக்கினது பிசாசு கிடையாது. சகல வஸ்துக்களை உண்டாக்கினது, சிருஷ்டித்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென். இந்த பூமியில் இருக்கக்கூடிய தங்க சுரங்கங்கள், வெள்ளி சுரங்கங்கள், பெட்ரோலிய கிணறுகள், வைர சுரங்கங்கள், எண்ணெய் கிணறுகள், நிலக்கரி சுரங்கங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினது, சிருஷ்டித்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். சமுத்திரத்தில் உள்ள முத்துக்கள், மார்பிள் மலைகள், கிரைனைட் மலைகள், பவளங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினது நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் யார்? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், மகிமையின் ஐஸ்வர்யத்தை உடையவர். எனவே தேவனை குறித்த ஒரு சரியான வெளிச்சம் நமக்கு வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனை குறித்த ஒரு சரியான வெளிச்சம் நமக்கு வரும் பொழுதுதான் நம்முடைய தேவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். குறைவுகள் நிறைவாகும், தாழ்ச்சிகள் மாற ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும், கந்துவட்டி பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும், லோன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும், இஎம்ஐ பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். பாருங்க, இந்த நகை கடன் பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். ஆகவே தேவனை குறித்த ஒரு சரியான அறிவு, தேவனை குறித்த ஒரு சரியான வெளிச்சம், தேவனை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடு ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் வர வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப சகல வஸ்துக்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல அருமையான காரியங்கள் எல்லாவற்றையும் படைத்தது யார்? உண்டாக்கினது யார்? நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். அப்ப நம்முடைய தேவன் யார் என்றால் அவர் ஒரு ஏழை கிடையவே கிடையாது. அவர் ஐஸ்வர்ய சம்பனர். ஒரு ஐஸ்வர்ய சம்பனரைத்தான் நீங்களும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஒண்ணுமில்லாத ஓட்டாண்டியால என்ன செய்யல நம்ம எல்லாரும் இருக்கிறீங்களா? ஒண்ணுமில்லாத ஒரு ஓட்டாண்டிய, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சாமியார் என்ன செய்யல நம்ம ஆராதிக்கல. எல்லாவற்றையும் உடையவர், எல்லாவற்றையும் உடையவர் அவரைத்தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, வெள்ளியையும் பொன்னையையும் உண்டாக்கினது யார் என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வெள்ளியும் பொன்னும் அது யாருடையது என்று சொன்னால், எல்லா வெள்ளியும் எல்லா பொன்னும் கர்த்தருடையது என்று சத்திய வேதம் நமக்கு தெளிவாக செய்கிறது, சொல்லுகிறது. எல்லா வெள்ளியும் எல்லா பொன்னும் யாருடையது? கர்த்தருடையது. அருமையானவர்களை கவனியுங்கள். வெள்ளி பொன் என்ற மாத்திரத்துல நீ கிறிஸ்தவ மக்களுடைய மனதில் எது வருது தெரியுமா? பிசாஸ். எது? வெள்ளி சொன்ன உடனே யாருதான் நான் வர்றா? பொண்ணு சொன்ன உடனே யாருதான் நான் வர்றா? பிரதர், வெள்ளி தொடக்கூடாது பிரதர். பொண்ணு என்ன செய்யக்கூடாது பிரதர்? தொடக்கூடாது பிரதர். தொட்டா பாவம் செஞ்சிருவோம் பிரதர், தீட்டாயிடும் பிரதர், பரலோகம் போக முடியாது பிரதர். எங்க போக முடியாது? ஆனா பரலோகத்துக்கு போறதுதான் பெரிய ஷாக்கே இருக்குது. அங்க ரோடே இதுதான் போட்டு வச்சிருக்கிறாங்க, வழி கீழே விழுந்துருவாங்களா பொத்துன்னு. இங்க தங்கத்தையே நம்ம தொட்டு பார்க்க மாட்டோம்னு சொல்றவங்க அங்க போய் எதுல நடக்கணும்? தங்க ரோடு, தங்கத்துல நடக்கணும். அப்பா நான் இங்க இருக்க மாட்டேன் சொல்லி வெளியே ஓடி வந்துருவாங்களா? எனக்கு வேணவே வேணாம், இந்த இடம் தவறான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் போல. நம்ம
அப்படின்னு வெளியில் ஓடி வந்துருவாங்களா? மக்கள் பாருங்க, இதெல்லாம் நினைச்சது கிடையாது, சரியா பார்க்கறதே கிடையாது. அருமையானவர்களே கவனியுங்கள், எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணும் யாருடையது என்றால் கர்த்தருடையது. அந்த வசனங்கள்லாம் இதற்காக நான் எடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் யார் என்கிற ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்பாடு நமக்கு வர வேண்டும். இந்த வெளிச்சம் வரும் பொழுதுதான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், குறைவுகள் மாற ஆரம்பிக்கும், தரித்திரங்கள் மாற ஆரம்பிக்கும், வறுமைகள் மாற ஆரம்பிக்கும். ஆமென். வாசிப்போம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யாரு சொல்றா? சேனைகளின் கர்த்தர். பைபிள் ஸ்டடியில சேனைகளின் கர்த்தரை குறித்து தான் பார்த்து கொண்டு வருகிறோம். சேனைகளின் கர்த்தர் என்றால் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு எபிரேய பதம் என்னவென்று சொன்னால் யெகோவா சபயோத், சேனைகளின் கர்த்தர், படைகளின் இறைவன் என்ற அர்த்தம். கோடா கோடி தேவதூதர்கள் இருக்கிறார்கள், சேனைகளாய் இருக்கிறார்கள். அந்த சேனைகளுக்கெல்லாம் கர்த்தர் யார்? நம்முடைய தகப்பன். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா வெள்ளியும் எல்லா பொன்னும் சேனைகளின் கர்த்தருடையது. சேனைகளின் கர்த்தருடையது. வெள்ளி யாருடையது? பொன்னு யாருடையது? வெள்ளி சாத்தானுடையது, பொண்ணு குட்டி பிசாசுடையது. அப்படி போட்டிருக்காங்க பைபிள்ல. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த இருதயத்திலே பதித்து வைக்க வேண்டும், இந்த இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். இந்த இருதயத்திலே பதித்து வைக்கும் பொழுதுதான் பாருங்க, நம்முடைய தேவனை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணம், நம்முடைய தேவனை குறித்த ஒரு உயர்ந்த ஒரு படம் நமக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? உண்டாக ஆரம்பிக்கும். கர்த்தாவே, நான் ஆராதிக்கிற தேவனே, யெகோவா சபயோத்தே, சேனைகளின் கர்த்தாவே, எல்லா வெள்ளியும் உடையதா, எல்லா பொண்ணும் உடையதா? நான் இவ்வளவு நாளும் தெரியாம போச்சே. ஏன்னா இவ்வளவு நாளும் எல்லா வெள்ளியும் பொண்ணும் பிசாசுடையதுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன், குட்டி பிசாசுடையது, சாத்தானுடையதுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கர்த்தாவே, இந்த ரத்தத்தினால என்னுடைய மனதை என்ன செய்யும்? கழுவும். இந்த எண்ணங்களை சரிபடுத்தும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா வெள்ளியும் எல்லா பொன்னும் உம்முடையது. ஆமென். எனவே நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் யார் என்றால், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தை உடையவர், அவர் எல்லா வெள்ளிக்கும் எல்லா பொண்ணுக்கும் சொந்தக்காரர். ஆமென். எல்லா வெள்ளிக்கு எல்லா பொண்ணுக்கு யாரு சொந்தக்காரர்? பிசாசு கிடையாது. யாரு கிடையாது? இந்த வெள்ளி பொண்ணெல்லாம் அது யார்கிட்ட இருக்கும்னா இந்த உலகத்தார் மக்கள்கிட்ட கையில தான் என்ன செய்யும்? இப்படி சொல்லி சொல்லி யார்கிட்ட போயிருச்சு எல்லாமே. ஆனா உண்மையாவே இதெல்லாம் யார்கிட்ட தான் இருக்கணும்? பிசாசு பாருங்க மனதை திசை திருப்பி என்கிட்ட விட்டுட்டான். ஏன்னா வெள்ளியும் பொண்ணும் யார்கிட்ட இருக்கக்கூடாது? கிறிஸ்தவ மக்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இவங்கிட்ட இருந்துச்சுன்னா இவங்க சர்ச்சை வேகமா கட்டிவிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? வெள்ளி பொண்ணு பணம் காசு இதெல்லாம் நிறைய யாருக்கு இருக்கக்கூடாது? ஆண்டவருடைய பிள்ளையுடைய கையில் என்ன செய்யக்கூடாது? இதெல்லாம் இவங்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சபையை கட்டிடுவாங்க, ஊழியம் செய்வாங்க, பைபிள் அடிப்பாங்க, சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. அதனால காசு பணம் வெள்ளி பொண்ணெல்லாம் யார்கிட்ட இருக்கக்கூடாது? ஆண்டவருடைய பிள்ளை கையில் என்ன செய்யக்கூடாது? அதை நம்ம பத்திரமா பாத்துக்கிறோம். அப்படின்னு யாரு பாத்துக்கிறா? எல்லாம் இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் ஆழமாய் கவனியுங்கள், இதெல்லாம் ஆழமாய் கவனியுங்கள். பொண்ணு வெள்ளி பணம் காசெல்லாம் யார்கிட்ட தான் இருக்கணும்? நம்மகிட்ட தான் இருக்கணும். நம்மகிட்ட இருந்தாதான் ஊழியங்களை எல்லாம் செய்ய முடியும், பைபிளை பிரிண்டிங் பண்ணி கொடுக்க முடியும், ஆலயங்களை கட்ட முடியும், உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை செய்ய முடியும், அறிவிக்க முடியும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் ஆழமாய் கவனியுங்கள். பொண்ணு யாருடையது? வெள்ளி யாருடையது? எல்லா வஸ்துக்கள் யாருடையது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களை படைத்தது யார்? உண்டாக்கினது யார்? சிருஷ்டித்தது யார்? இதை குறித்தெல்லாம் ஒரு வெளிப்பாடு வெளிச்சம் நமக்கு வரும் பொழுதுதான் அதை நாம் சுதந்திரிக்க ஆரம்பிப்போம். அதை சுதந்திரித்து அதை கர்த்தருக்காக என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். அதை யாருக்காக பயன்படுத்துவோம்? கர்த்தருக்காக பயன்படுத்துவோம். நம்ம அள்ளிட்டா போறோம், அதை என்ன செய்ய போறோம்? கர்த்தருக்கு ஊழியத்துக்கு என்ன செய்ய போறோம்? பயன்படுத்த போகிறோம். இஸ்ரவேல் மக்கள்
எகிப்து தேசத்துல 430 வருஷங்கள் என்ன செய்தார்கள்? அடிமையா இருந்தார்கள். கர்த்தர் பாருங்க, ஓங்கிய உயர்த்தினாலும் வல்லமையினாலும் அவர்கள் என்ன செய்தார்? வெளியிலே விடுதலையாக்கி கொண்டு வந்தார். வரும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு? வெள்ளியும் பொன்னையும் மூட முடியா கொடுத்துட்டாரு. யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு வெள்ளியும் பொன்னையும் செஞ்சாரு. நீங்க மூட முடிய தூக்கிட்டு வந்திருக்கீங்களா? எனக்கு அதுவும் 1 கிராம அந்த முந்தாங்கில முடிஞ்சு அதை பத்திரம் அடிக்கடி பிதிக்கி வர பார்த்துக்கிறது. இருக்குதா அந்த மூக்குத்தி? அந்த 1 கிராம் இருக்கா? ஏப்ல அது இருக்கா? பத்திரமா இருக்காப்ல? அப்படி வீட்டுக்காரர் அடிக்கடி கேட்டுக்கிறாரு. கீழே போட்டுறாதப்பல அதை நம்பிதான் இருக்கே. அதை தான் அடமான வச்சு தடிச்சு வண்டி இந்த மாதம் கிறிஸ்தவ மக்கள் எப்படி போயிட்டாங்க பாருங்க. தேவனை குறித்து வெளிப்பாடு இல்லாததுனால, தேவனை குறித்து வெளிச்சம் இல்லாததுனால, தேவன் யார் என்கிற ஒரு வெளிப்பாடு வராததுனால எங்க போயிட்டாங்க பாருங்க. கர்த்தர் பாருங்க இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி கொடுத்தாரு? மூட முடிய என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. எல்லாத்தையும் குதிரை வண்டியில மாட்டு வண்டியில தூக்கிட்டு வந்து என்ன பண்ணாங்க? அங்க பாளையத்துல ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறாங்க. அப்ப கர்த்தருடைய மக்களுடைய கரத்துல, ஆண்டவருடைய பிள்ளை கரத்துல இருந்தா தானே கொடுக்க முடியும். வெள்ளியும் பொண்ணு நிறைய இருந்தா என்ன செய்யலாம்? ஊழியத்துக்கு கொடுக்கலாம். ஆலயம் கட்டப்படுறதுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுக்கு என்ன செய்யலாம்? நீங்க ஒண்ணுமே நம்ம தொடச்சு கட்டிக்கிட்டு இருந்தா எங்கிட்டு கொடுக்குறது? சட்டியை போட்டு சுரண்டிக்கிட்டு இருந்தா எங்கிட்ட எடுத்து கொடுக்கிறது? கர்த்தர் சொல்றாரு, எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணும் என்னுடையது. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியும் என்னுடையது, பொண்ணு என்னுடையது என்று சேனைகளில் கர்த்தர் சொல்கிறார் என்று போட்டாங்க. இதுல ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆல் சில்வர் ஆல் கோல்ட் இஸ் மைன் say the Lord. அதாவது எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணு என்னுடையது என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த எல்லாம் என்ற வார்த்தை விட்டாங்க பாருங்க தமிழ்ல. எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணு யாருடையது? இல்ல, பாதி பொண்ணு கர்த்தருடையது, பாதி பொண்ணு பிசாசுடையது. அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் அங்கங்க சுரங்கங்களை பாருங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. எல்லா வெள்ளி எல்லா பொண்ணும் யாருடையது? கர்த்தருடையது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் கண்ணை திறந்து பார்க்கணும், இதெல்லாம் விசுவாசிக்கணும். என்னுடைய தகப்பன் யார்? என்னுடைய அப்பா யார்? நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் யார்? முதலாவது நான் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறேன்? எப்படிப்பட்ட தேவனை நான் தொழுது கொள்கிறேன்? எப்படிப்பட்ட தேவனை நான் வணங்குகிறேன்? எப்படிப்பட்ட தேவனை நான் பின்பற்றுகிறேன்? ஆமென். இதெல்லாம் வெளிப்பாடாய் பெற்றுக்கொள்ளணும். இந்த வெளிச்சமெல்லாம் வரணும். இதை அடிக்கடி பாருங்க, தியானிக்கணும், யோசிக்கணும், சிந்திக்கணும். இதெல்லாம் கவனித்து பாருங்க, சுதந்திரிக்கணும், விசுவாசிக்கணும். இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும், எடுத்துக்கொள்ளணும். எடுத்து கர்த்தருக்காக அவருடைய ஊழியத்துக்காக செய்ய ஆரம்பிக்கணும், கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்பதை பாருங்க உங்க வாழ்க்கையிலே நிரூபித்து காண்பிக்க வேண்டும் என்றால், விளங்கப்பட வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட வெளிப்பாடு, வெளிச்சம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவின் மூலமாக கிருபையின் சமாதானம் என்ன செய்கிறது? பெருகுகிறது. ஐஸ்வர்யங்கள் பெருகுகிறது. ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பெருக ஆரம்பிக்கிறது. எத்தனுடைய வாழ்க்கையில அதெல்லாம் பெருகுன்னு நினைக்கிறீங்க? பெருகுன்னு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், எதிர்பார்க்கணும். கர்த்தாவே இதெல்லாம் எனக்கு கொடுப்பீரானால் உங்களுடைய ஊழியத்துக்கு என்ன செய்வேன்? நானு கொடுப்பேன் ஆண்டவரே. ஆலயம் கட்டப்படுவதற்கு, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு அள்ளி இறப்பேன் ஆண்டவரே. என்னை நம்பி நீங்க கொடுங்க ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். இப்படிலாம் நீங்க வரணும். ஆண்டவர் பார்த்து கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலைன்னா என்ன செய்யறேன்? அந்த பழைய கஞ்சியையும் அந்த பச்சை மிளகாயும் குடிச்சு நான் வண்டியை ஓட்டிட்டு எப்படியாவது நான் பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துடுறேன். என்ன எல்லாம் அமைதியா இருக்கீங்க? ஆண்டவர் எனக்கு அன்றாட குடிக்க கஞ்சியும் அந்த தேங்காய்ச்சலும் கொடுத்தா எனக்கு போதும். தோத்திரம் ஆண்டவரே, அடி எனக்கு கஞ்சியும் இந்த தேங்காய்ச்சலும் கொடுத்தா தோத்திரம் ஆண்டவரே. இதுக்கு மேல தாண்ட முடியல, இதுக்கு மேல தாண்ட முடியல. இன்னைக்கு கஞ்சி நீங்க குடிக்கலாம், இன்னைக்கு நீங்க தேங்காய்ச்சலை சாப்பிட்டுக்கிட்டு குடிக்கலாம். ஆனா அதை சாப்பிட்டுக்கிட்டே எதை விசுவாசிக்கணும்? கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் மகிமை ஐஸ்வர்யத்தை உடையவர். எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணும் கர்த்தருடையது. ஆமென். அவர் நிச்சயமா அதெல்லாம் எனக்கு தருகிறார். அதை கொண்டு நான் கர்த்தருக்காக செய்ய போகிறேன், செலவிட போகிறேன், கர்த்தருடைய திட்டத்துக்கு அள்ளி இறைக்க போகிறேன், கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் கொடுக்க போகிறேன். இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள் உள்ள வரணும். இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள், இப்படிப்பட்ட விசாலமான எண்ணங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? உள்ள வர ஆரம்பிக்கணும். அப்ப எல்லா வஸ்துக்களும் கர்த்தருடையது. ரைட். எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணும் யாருடையது? கர்த்தருடையது.
கர்த்தர் சொன்னாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஆமென். என்னுடையதெல்லாம் மகனே, என்னுடையதெல்லாம் யாருடையது? உன்னுடையது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், இதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் பொழுது பாருங்க, இதெல்லாம் விசுவாசித்து சுதந்திரிக்கும் பொழுது இதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாம மகிமைக்கான செய்ய ஆரம்பிக்கிறோம், அதை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் கர்த்தருடையது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் யாருடையது? கர்த்தருடையது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். சங்கீதம் 50:10 வசனம். 50வது சங்கீதம் 10வது வசனம். சகல காட்டு ஜீவன்களும் சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமான திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். கர்த்தர் சொல்றார், ஆசாப் மூலமாக கர்த்தர் சொல்றார். ஆசாப் தேவனை பற்றி ஒரு அறிவை பெற்றுக்கொண்டு, ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அவன் இங்கே பேசுகிறான். இந்த சங்கீதத்தை அவன் பாடுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? இங்கே கர்த்தரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சகல காட்டு மிருகங்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். யாருடையவைகள்? கர்த்தருடையவைகள். எல்லா மிருகங்களும் கர்த்தருடையது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். 11வது வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். காட்டுக்குள்ள இருக்கிறது என்னுடையதுதான், வெளியில இருக்கிறது யாருடையதான்? என்னுடையதுதான். எல்லா மிருகங்கள், எல்லா பறவைகள், எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாமே யாருடையதுதான்? கர்த்தருடையதுதான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அதெல்லாம் பார்க்கணும். தகப்பனே, உம்மை குறித்த ஒரு வெளிப்பாடை எனக்கு தாரும், உம்மை குறித்த ஒரு வெளிச்சத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவினாலே என்னை நிரப்பும். உம்மை அறிகிற அறிவிலே நான் வளர எனக்கு உதவி செய்யும். உம்மை அறிகிற அறிவிலே நான் பெருக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவிலே இன்னொரு படி மேல வர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை அறிகிற அறிவுக்குள்ளேதான் எனக்கு வாழ்வு இருக்கிறது. உம்மை அறிகிற அறிவுக்குள்ளேதான் எனக்கு வெற்றி இருக்கிறது. உம்மை அறிகிற அறிவுக்குள்ளேதான் எனக்கு தேவையான சுகம் இருக்கிறது. உம்மை அறிகிற அறிவுக்குள்ளேதான் எனக்கு தேவையான எல்லா வளங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது ஆண்டவரே. அறிகிற அறிவிலே நான் வளர எனக்கு உதவி செய்யும். நான் ஆராதிக்கிறேன் என்னுடைய தேவனே, என்னுடைய தகப்பனே. எல்லா மிருகங்களும் உடையது, எல்லா பறவைகளும் உடையது, எல்லா வெள்ளியும் உடையது, எல்லா பொண்ணும் உடையது, எல்லா வஸ்துக்களும் உடையது. இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் ஏழையா இருக்க மாட்டேன். ஆமென். அப்பா பணக்காரரா இருந்து பிள்ளை ஏழையா இருந்த கதை எங்க பார்த்துருக்கீங்களா? என்ன அமைதியா இருக்கீங்க? அப்பா பெரிய ஐஸ்வர்ய சம்பனரா, பிள்ளை பிச்சை எடுத்துக்கு தெரியுதான் ரோட்ல அப்படின்ற கதை எங்க பார்த்துருக்கீங்களா? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். அவர் யாரோ நம்ம யாரோ. அவர் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிறார், நம்ம எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிறோம். அவருக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது, வாழக்கூடாது. அவர் என்னுடைய தகப்பன், என்னுடைய அப்பா, என்னுடைய தேவன், என்னுடைய ஆண்டவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், என்னுடைய வியாதிகள் எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர், என்னுடைய தரித்திரத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர். ஆமென். இன்றைக்கு ஒரு தூசி அளவு கூட நான் வறுமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தூசி அளவு கூட நான் பசியிலையும் பட்டினியிலையும் தாழ்ச்சியில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. நான் செல்வ செழிப்பாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். ஆகவே இப்படிப்பட்ட அறிவு நமக்கு உண்டாகும் போதுதான் வறுமைகள் மாறும், குறைவுகள் மாறும், தாழ்ச்சிகள் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லாம் நம் தேவனாகிய கர்த்தருடையது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். சங்கீதம் 50:12. சங்கீதம் 50:12. நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையது. பூமியும்
அதன் நிறைவும் யாருடையது? என்னுடையது. இப்ப சங்கீதம் 104 25 26 வாசிப்போம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறைந்த ஜீவன்கள் உண்டு. கர்த்தர் சமுத்திரத்தை குறித்து பேசுகிறார். பாருங்க, இந்த பூமி உருண்ட 4/3 பகுதி அது சமுத்திரத்தினாலே என்ன செய்திருக்கிறது? நிறைந்திருக்கிறது. ஒரு பகுதி தான் நிலப்பரப்பு, மனிதர்கள் வாழக்கூடிய இந்த நிலப்பரப்பு. மற்ற 3 பகுதியில் என்னது? சமுத்திரம், கடல். பாருங்க, இந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய பாருங்க ஜீவராசிகள், திமிங்கலங்கள், ஏராளம் சுறாமீன்கள் எல்லாமே தேவனாகிய கர்த்தருடையது. ஏராள மீன்கள் பாருங்க, வகை வகையான மீன்கள், வகை வகையான நண்டு, வகை வகையான ஜீவராசிகள் சமுத்திரத்தில் இருக்கு. பாருங்க, இன்னும் மனுஷெல்லாம் பாருங்க கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சது கொஞ்சம். அவ்வளவு இருக்குது, அவ்வளவு இருக்குது. நான் நினைக்கிறேன் மக்கள் தொகையை விட அதோடைய தொகை தான் அதிகமா இருக்கும் போல. மக்கள் தொகையை விட அதோடைய தொகை தான் அதிகமா இருக்கும் போல. ஏன்னா ஒரு பகுதி தான் மனுஷனுக்கு, 3 பகுதி சமுத்திரம். மனுஷன் வாழ்றதுக்கு ஒரு பகுதி நிலப்பகுதி தான், ஒரு பகுதி தான். இந்த சமுத்திரம் தான் என்னது? 3 பகுதி. அதனால மக்கள் தொகையை விட அதுதான் ரொம்ப அதிகமா இருக்கும் போல, ஜாஸ்தியா இருக்கும் போல. அவ்வளவு படைத்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலை வேளையிலே அவர் எப்படிப்பட்ட ஐஸ்வரியத்தை உடையவர் என்பதை நீங்கள் கவனியுங்கள். அவர் மகிமையின் ஐஸ்வரியத்தை உடையவராயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வரிய சம்பன்னர். அவர் ஐஸ்வரிய சம்பன்னர் என்பதை நீங்கள் ஆழமா என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். இந்த வெளிப்பாடு, இந்த வெளிச்சம் உள்ள வரும் பொழுதுதான் பாருங்க குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள், வறுமைகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் யாவும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடையது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வானத்தில் இருக்கக்கூடியவைகள், பூமியில் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. வாசிப்போ 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். இங்கே நாம் பார்க்கிறோம், வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் யாருடையது? கர்த்தருடையது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையது. உன் தேவனாகிய கர்த்தருடையது. வானங்களும் வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் உன் தேவனாகிய கர்த்தருடையது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வானத்திலே காணப்படுகிற எல்லா பாருங்க நட்சத்திரங்கள், ஆமே, சூரியன், சந்திரன், இன்னும் பலவிதமான கோள்கள், இவைகள் எல்லாம் யாருடையது? நம் தேவனாகிய கர்த்தருடையது. இப்ப நாம் வாசித்தோம் சங்கீதம் 104 24 வாசித்தோம். பூமியில் உள்ளவைகள் எல்லாம் கர்த்தருடையது என்று. ஆமே. அப்ப நம்முடைய தேவன் ஒன்றுமில்லாத ஒரு ஆள் கிடையாது. ஒன்றுமில்லாத ஆள் கிடையாது. ஒரு தரித்திரசாமி கிடையாது.
நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அவருடையவைகள், சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லாம் அவருடையவைகள், எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணும் கர்த்தருடையவைகள். ஆமென். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நானும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப தேவனை குறித்த அறிவு நமக்குள்ள பெருக 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 வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பெருக ஆரம்பிக்கிறது. ஆமென். அவை ஆசீர்வாதத்துக்காக, ஐஸ்வர்யத்துக்காக, செல்வத்துக்காக எங்கேயோ ஓடி திரிய வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கேயோ ஓடி திரிந்து அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் கத்துட்டு இருக்குது. தேவ சமூகத்தில் அமர்ந்து சத்திய வேதத்தை அதிகமாய் வாசித்து, அந்நிய பாஷையில் அதிகமாய் ஜெபித்து, தேவ பிரசன்னத்தில் தங்கி வாழ்ந்து தேவனை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது, ஆமென், தேவன் அறிகிற அறிவிலே வளரும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பெருக ஆரம்பிக்கிறது. கல்வாரி சிலுவையிலே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? சம்பாதித்து வைத்திருக்கிறார். அப்ப கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு, வெளிச்சம் நமக்குள்ளே வர 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 என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள், எல்லா நன்மைகளும் வந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பலிக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். ஆகவே நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தை உடையவர், எல்லா வளங்களையும் உடையவராக அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் யார் என்றால் அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஓனர் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் யார்? வானத்துக்கும் பூமிக்கும் ஓனர். சிலர் ஒரு 2 லாரி வச்சிருப்பாங்க, தெருவே என்ன செஞ்சிருவாங்க? நான் தான் ஓனரு. எங்காவது முட்டி மோதி நொறுங்கிடுச்சுன்னா போச்சு. எங்காவது முட்டி மோதிடுச்சுன்னா போச்சு எல்லாம். சிலர் ஒரு 3 வீடு வச்சிருப்பாங்க, நான் அந்த வீட்டுக்கு ஓனரு அப்படின்னு சொல்லி வீட்டு வாசல் இருந்துச்சுவாங்க. வந்து நாளை காலையிலேயே வேற யாரு கையில என்ன செய்யலாம்? போகலாம். ஓனர்ன்றத போச்சு, அவ்வளவுதான். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே, வானத்துக்கும் பூமிக்கும் ஓனர் யாருன்னா நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம், எப்படிப்பட்ட தேவனை நாம் வணங்குகிறோம், எப்படிப்பட்ட தேவனை நாம் பின்பற்றுகிறோம் என்பதை குறித்த ஒரு வெளிச்சம் நமக்கு வர வேண்டும். ஒண்ணும் இல்லாத, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு ஆள் என்ன செய்யல, நம்ம பின்பற்றல, ஆராதிக்கல. ஒரு சன்னியாசிய, ஒரு கிழிஞ்ச பாயில படுத்து கிடக்கிற ஆள நாம என்ன செய்யல, ஆராதிக்கல. வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரர், வானத்துக்கு பூமிக்கு ஓனர். ஆமென். அவரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையாகிலும் வாரையாகிலும் உமக்கு உண்டான யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்று. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். 23ஆம் வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய. இதை நீ எப்படி வாசிக்கணும்னா, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய, வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரராகிய, வானத்துக்கு பூமிக்கும் ஓனராகிய. அப்ப நம்முடைய தேவன் யார்? இந்த வானத்துக்கும் இந்த பூமிக்கும் அவர்தான் ஓனர். அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். அப்போ ஒரு தேவை என்று வரும் பொழுது நீங்க இப்படி வரணும் கர்த்தருடைய சமூகத்துல. கர்த்தாவே, வானத்துக்கும் பூமிக்கும் நீர் ஓனர், வானத்துக்கும் பூமிக்கும் நீர் சொந்தக்காரர். வானமும் பூமி உம்முடையவைகள். இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள், மிருகங்கள், பறவைகள் உம்முடையவைகள். சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள் உம்முடையவைகள்.
பூமியில இருக்கக்கூடிய எல்லா தங்க சுரங்கங்கள், வெள்ளி சுரங்கங்கள், பெட்ரோலிய கிணறுகள், மார்பிள் மலைகள், முத்துக்கள், பவளங்கள் எல்லாம் என் தேவனாய கர்த்தாவே இது உம்முடையவைகள். ஆமென். நீர் மகிமையின் ஐஸ்வரியத்தை உடையவர், நீர் ஐஸ்வர்ய சம்பனர் ஆண்டவரே. கர்த்தாவே நான் இங்கே ஓடுறது நிறுத்துறேன், உங்களுடைய பிரசனத்துக்கு வர ஆண்டவரே. உங்களுடைய மகிமை ஐஸ்வரியத்திலிருந்து என்னுடைய தேவைகளை நீர் சந்தி. மகிமை ஐஸ்வரியத்திலிருந்து என்னுடைய குறைகளை என்ன செய்யும்? நிறைவாக்கும். ஆமென். உமக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். இங்கே ஆபிரகாம் கைகளை உயர்த்துகிறான். உமக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறான் ஆண்டவரே. சோதமின் ராஜாவே, ஓன்ட்ட நான் கை நீட்ட மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு இருந்து நாளைக்கு நீ மண்டையை போட்டுருவேன். அப்ப இன்னைக்கு நீட்டி நாளைக்கு நான் யார்ட்டு போய் நீட்டுறது? அதனால யார்ட்டு நீட்டிடுறேன், நான் யார்ட்டு நீட்டிடுறேன்? வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர் ஓனரு, நான் அவற்றையும் இன்னைக்கு நீட்டிடுறேன்பா. அவர் என்னைக்குமே மண்டையை போட மாட்டாரு, அவர் என்னைக்குமே உயிரோட இருக்கிறாரு. நம்முடைய தேவன் யார்? கவனிங்கள், இந்த வெளிப்பாடு, இந்த வெளிச்சம் உள்ள வரும்போதுதான் தேவைகள் சந்திக்கப்படும், குறைவுகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நிறைவாக ஆரம்பிக்கும். ஆகவே தேவனை குறித்த ஒரு சரியான படம், சரியான ஒரு வெளிச்சம் தான் என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. எனவே நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம் என்றால், தேவனை அறிகிற அறிவின் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய தேவன் யார்? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் எல்லா வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சொந்தக்காரர், அவர் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர். எனவே தேவனை குறித்த பாருங்க ஒரு அறிவு நமக்கு வரும் பொழுதுதான் பாருங்க ஐஸ்வர்யங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வலிக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே ஒரு காலத்திலையும் தேவனையும் தரித்திரத்தை என்ன செய்யக்கூடாது? முடிச்சு போட்டு இவ்வளவு வசனங்கள் வாசித்தோம் இல்ல, இன்னும் நிறைய வாசிக்கலாம், இதுவே போதுன்னு நினைக்கிறேன். தரித்திரத்துக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு எந்த சம்மதம் கிடையவே கிடையாது. தரித்திரத்தையும் தேவனை முடிச்சு போட்டு நீங்க பேசுறீங்க, இதனால அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, அவருக்கு எந்த ஒரு இழப்பும் கிடையாது. இங்க நம்ம தான் தொடச்சு கட்டிட்டு உட்கார்ந்துருக்க போறோம் இன்னும் 25 வருஷத்துக்கு. ஆகவே கர்த்தர்ட்ட ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியானவர்ட்ட ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவரே, என் கண்களை பிரகாசமாக்கும். தூய ஆவியானவரே, என் கண்களை என்ன செய்யும்? பிரகாசமாக்கும். இந்த சத்தியங்கள் எல்லாம் பார்க்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட தேவன் என்பதை நான் அறிந்து கொள்ள என்ன செய்யும்? எனக்கு உதவி செய்யும். எனவே குடும்பம் வாழ்வடைய வேண்டும் என்றால், குடும்பம் பிழைக்க வேண்டும் என்றால், குடும்பம் தழைக்க வேண்டும் என்றால், குடும்பம் செழிக்க வேண்டும் என்றால், நம்முடைய தேவனை குறித்த சரியான அறிவு, சரியான ஒரு வெளிச்சம் நமக்கு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த அறிவு வரும் பொழுது ராஜ வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். ராஜ வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை குறித்த ஒரு சரியான வெளிச்சத்தை, உம்மை குறித்த சரியான ஒரு படத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்மை குறித்த ஒரு அறிவு எனக்கு தாங்க ஆண்டவரே. இன்னும் ஒருபடி அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் தரித்திரத்திலே வாழ்வது உம்முடைய சித்தம் அல்ல, நான் ஏழ்மையிலே வாழ்வது உம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, நான் வறுமையிலே வாழ்வது உம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. கர்த்தாவே, உதவி செய்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலையில நன்றிப்பா கர்த்தாவே. ஸ்தோத்திரம். மனுஷன் 44 மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொன்னீங்க ஆண்டவரே. வார்த்தையில் இந்த காலையில நீர் எங்களுக்கு அனுப்பி நீர் ஆண்டவரே, இன்னும் தொடர்ந்து அனுப்ப வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவரே, இந்த சத்தியங்களை எங்களுடைய உள்ளத்தில் பதியும், வெளிப்பாடை வெளிச்சமாய் மாற்றும். எல்லா தரித்திரங்கள் மாறட்டும், எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே, எல்லா ஏழ்மைகள் மாறட்டும். மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சந்திக்கப்படுவதாக, நிறைவாவதாக. எல்லா கந்துவட்டி பிரச்சனைகள், எல்லா லோன் பிரச்சனைகள், எல்லா இஎம்ஐ பிரச்சனைகள், நகை கடன் பிரச்சனைகள் மறைந்து போவதாக. பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக. விதமாய் செய்கிறபடியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதா.